தம்பி இப்படியே இருந்தா போது கடைசி தங்கத்தை பார்த்துக்கோங்க. ப்ராடக்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் அவங்க கார்த்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நாங்கள் தான் கோயிலுக்கு போகிறோம். அதுதான் இந்த விளாக்ல பார்க்க போறீங்க. தம்பி வந்ததுக்கப்புறம் கோயிலுக்கே போகல, மருதமலை போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் இவருக்கு வேறு வேலை வந்தனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா மருதமலை போகிறது கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் எங்கள் வீட்டுக்காரர் வந்ததுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்துப்போம், எல்லாம் சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு சரி கோயிலுக்கு போகணும்னு பிளான் பண்ணிட்டோம். சரி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்காச்சும் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிட்டோம். அதுதான் இந்த விளாக்ல பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். போகலாமா? இன்னைக்கு நாங்கள் ஃபேமிலியோட கோயிலுக்கு போகிறதுனால சாரீ கட்டினா நல்லா இருக்கும்னு சொல்லி சாரீ கட்டிக்கிட்டேன். இன்னைக்கு என்னோட மேக்கப் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதுக்காக சிம்பிளான ப்ராடக்ட்டை வச்சு மினிமல் மேக்கப் தான் போட போகிறேன். அதுக்காக தான் ஃபேஸஸ் கனடால இருந்து இந்த சூப்பரான ப்ராடக்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸஸ் கனடால இருந்து இந்த டிண்டட் மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறேன். இது அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது, ஃபேஸில் ஈஸியாக பிளெண்ட் ஆகுது, ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டிங் ஆகும், நேச்சுரல் க்ளோவும் கொடுக்குது, நான் ஆயிலி டிராவல் ஃப்ரெண்ட்லியும் கூட. வெறும் 299 ஒன்லி தான் இதோட ரேட். அடுத்ததாக நான் ஃபேஸஸ் கனடாவோட காஃபி மேட் வாவ் லிப்டிக் தான் எடுத்துக்கிறேன். இதை ஒன் ஸ்வைப்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பர் பிக்மெண்டடாக இருக்கு. இது ஸ்மஜ் ஆகுங்கிற கவலை நமக்கு தேவையில்லை, ஏன்னா இது லாங் ஸ்டேவா இருக்கு. நெக்ஸ்ட் நான் ஃபேஸஸ் கனடாவோட பியாண்ட் சைன் லிப் கிளாஸ் தான் யூஸ் பண்றேன். இதை நியூவா லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட ஷேட் பாத்தீங்கன்னா கிளாம் ட்ரீம். இது ஒரு இன்ஸ்டன்ட் சிம்லர் எஃபெக்ட் கொடுக்குது. 24 ஹவர்ஸ் ஹைட்ரேஷனாகவும் நான் ஸ்டிக்கியாகவும் இருக்கு. அவ்வளவுதான். இப்ப சூப்பரான ப்ராடக்ட்டை வச்சு என்னோட மேக்கப்பை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பார்க்குற உங்களுக்கே தெரியும் சன்லைட்டில் கூட என்னோட ஸ்கின் பார்க்க எவ்வளோ க்ளோவாக இருக்குன்ட்டு. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. பர்பிள்லையும் அவைலபிளாக இருக்கு, மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் பெங்களூர், சென்னை, கொச்சின்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 to 3 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு பர்பிள்ல இருந்து டெலிவரியும் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கார் அம்மா ஓட்டத்தில் ஓட்டவே மாட்டேங்கிறாங்க. மம்மி வந்து இவ்வளோ பெரிய லைசன்ஸ்லாம் ஆகிட்டாங்க, ஓட்ட மாட்டேங்கிறாங்க. லைசன்ஸ் வாங்கியாச்சு. அது இன்னொரு லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கிட்டோம். ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து நாங்கள் ஆர்டிஓ ஆளை வந்து உட்கார வச்சு அங்கே போகிற அங்கே பார்த்தீங்கன்னா தன்வந்து காணோம். தன்வந்து கீழே உட்காந்து தன்வந்து காணோம். பாயில் நாங்களும் வருவோம். டாடி ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் தன்வந்து குட்டி எங்க? தன்வந்து ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய். நான் ஃப்ரெண்ட் சீட்ல உட்காந்துக்கிறேம்மா ப்ளீஸ். டாடிக்கு எப்படி ஓட்டறதுன்னு சொல்லுங்க. அம்மா டாடி தான் லைசென்ஸ் ஆகிட்டாருலம்மா, என்னம்மா நீங்க டாடி ஓட்ட சொல்லி கொடுக்கணும். அதனால அம்மா ஃப்ரெண்ட் சீட்ல உட்கார்றேன். டாடி ஓட்ட தெரியும், சொல்லி தரோம். அம்மா அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு. எனக்கு டிரைவிங் கிளாஸ் சொல்லி கொடுத்தாங்க. எந்திரி. நம்ம கிளம்பியாச்சு. எங்க அவங்கள காணோம். ஹாய் சொல்ல. எங்க போறோம்? எங்க ஏசி வரல? நாங்க சொல்றோம் செம்ம சூடா போகுது. ஏசிலே நாங்க வாழ்ந்ததே இல்லை. இந்த கார் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஏசியில வாழ பழகுறோம். இப்ப கார்ல ஏறினா ஏசிலாம் விருப்பப்படல, மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. என்ன ரொம்ப சூடாயிருது, சரியான சூடாயிருது. நம்ம எங்கேயோ கிளம்பிட்டு கடைசியாக பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு கிளம்பிட்டு அப்படி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் ஜாலியாக. இந்த கோயிலுக்கு போகலாங்க. எங்க இந்த போத்தூர் போகிற வழியில ஈச்சனாரியா? ஈச்சனாரிக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்குல்ல, அந்த ஏரி பக்கத்தில் ஏரி மேலே போகிற வழியில் பார்த்து போவோம்ல ஒரு கோயில். எந்த கோயில்? ஈச்சனாரி போகும்போது ஓபன் இருக்குமான்னு தெரியலையே. சரி போயிட்டு வரலாம். சுருதி புதுசா ஒரு கோயிலுக்கு தான் சுருதி போக போறோம். ஓகேவா? ஆமா, உங்களுக்காக கோயில் கட்டி வச்சிருக்கேன். முக்கியமான விஷயத்த நான் சொல்லி ஆகணும். நான் எவ்வளவு லேட்டா எழுந்திரிச்சு லேட்டா சமைச்சு ஜாலியா இருந்துட்டு எங்க தன் வந்து எங்க போனா நேரமா எழுந்திரிச்சிட்டு அம்மா ஆப்பு அப்படின்னு வந்து எழுப்புறான். அதனால இவனுக்காகவே நான் இப்ப 6 மணிக்கு எந்திரிக்கேன். 6 மணிக்கு எந்திரிச்சு இன்னைக்கெல்லாம் நேரமாக 7:30 மணிக்கெல்லாம் சமைச்சு வச்சுட்டேன். சமைச்சிட்டு டீ வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு வீடியோ ஒன்று எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி விட்டேன். ஏன்டா தன் வந்து இப்படி பண்ணுற? பெரியம்மா நேரமாக எழுப்பி விடுற.
ஆமா நான் அப்படிதான் தூங்குவேன். எதுக்கு என்ன எழுப்புற? என்னது? நீயே தூங்கிட்டு இருந்தேன்னு கேக்குறேன். நீயா? நீங்க? நான் அப்படிதான் தூங்குவேன். தூக்கூடா சொல்லு. நான் அவனை பேக் ஆகலாம் சொல்லு. என்ன தன் வந்து நானு நாளையில இருந்து பார்க்க மாட்டேன் தன்வந்துக்கு. நாளையில இருந்து தன்வந்துக்கு நான் சோச்சு செய்ய மாட்டேன். நவுறு என்னடா நீ பிள்ளைங்களை உட்காரத்தி கூட மாட்டேங்கிற கார்ல. ஆப்பு சாப்பிட்டியா? ஏன் தன்வந்த கண்ணத்துல வச்சிருக்கா மொத்தம் எந்த அக்கா கொடுக்குறது? அக்கா வச்சுக்கிட்டா அக்கா வச்சுக்கிட்டா இங்க ஒரு பையன் முழிச்சிட்டே வேடிக்கை பார்த்துட்டு வரான். எந்திரிச்சானா கொஞ்சம் நீ வா தன் வந்து முன்னாடி வா. நீ நான் கார் ஓட்டலாம் வா. கார் ஓட்டலாம் வா. பெரியம்மா கார் ஓட்டுறேன் வா. பெரியம்மா கார் ஓட்டுறேன் வாடா. அப்படின்னா நான் வரவே மாட்டேங்க. இப்படியா இப்படியா வரும் வரும் சாப்பிடுங்க உட்காரு. அம்மா இது 70 அம்மா இது எடுத்துக்கிட்டுனா கனி அதுல இருக்குது இல்லையானே இருந்தா எடுக்க வேண்டாம். கனி இருக்குதா? கனி கனிங்கறாங்க எலுமிச்சை போட்டு கனி தான் எலுமிச்சை போடு. வா போய் சாமி இருக்கா அந்த கொடுக்கட்டுங்களா? சரிம்மா. அம்மா சாமி தம்பிக்கு அர்ச்சனை பண்ணு. விளக்கு வேண்டாம். 2 வேளை கட்டி இந்த பாருங்க எவ்வளவு நேரம் தூங்கிட்டு வந்தா பிளக்கு முடிச்சுக்கிட்டான். ரமா அப்பா எனக்கு கீழே கீழே கோயிலுக்கு கிளம்பி ஏதோ கோயிலில் பயங்கரமான விசேஷம் மாட்டுக்குது. நேற்றுக்கு தான் சாமிக்கு கல்யாணம் நடத்திருக்காங்க. இன்னைக்கு பால் குடம் எடுத்துட்டு வராங்க. என்ன பண்றீங்க?
அது தெரியுதுன்னு நினைக்கிற கலர் கலரா. அம்மா தின்னூறு வச்சுக்கோவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் சாமி மட்டும் கும்பிட்டுட்டு வெளியில் இருக்கிற சாமி மட்டும் கும்பிட்டுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் ஓமம் வளர்த்துருப்பாங்க போல். சாமி கும்பிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். உள்ளே வந்து ஏதோ இந்த தீர்த்த குடம், ஏங்க பால் குடமா, பால் குடம் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்குங்க. உள்ளெல்லாம் சாமி அடிக்கிட்டு கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. அவங்களாம் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த அர்ச்சனை தட்டை வச்சு தம்பிங்களுக்கு பாப்பாங்களுக்கும் அர்ச்சனை பேர் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வீட்டுக்கு கிளம்பலாமா? நான் டவுன் ஹால்லாம் போலாம்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். டவுன் ஹால் போயிட்டு அங்க இருக்க மால் போலாம். கோயிலுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு போவோம். அம்மா அதான் ஒரு நல்ல பழக்கம். அந்த ஃப்ரோசன் கெட்ட பழக்கமாவே இருக்கட்டும். கெட்ட பழக்கமாவே இருக்கட்டும். ஃப்ரோசன் மால் போயிட்டு அது பக்கத்துலயே ஒரு வீடியோ கேம் இது இருக்குல்ல, அங்க போய் அது விளையாடிட்டு ஒரு நாள் மால் கூட்டு போலாங்க. ஒரு நாள் இருக்கலாம். இன்னைக்கு இல்ல, கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போவோம். ஒரு சுட்டு வாயில வச்சு கொஞ்சம் குடி. சாமி கோயில் போது போதும். வாப்பா வாப்பா, அது முடிஞ்சு போச்சுடா. கோயில்ல பிரசமாதமா கொடுத்தது அது. அதாப்புல வாட்டர் மலனு கோசப்பழத்தை பிரசாதம் கொடுத்தாங்க. பெரியப்பா உன்னை இப்படி, பெரியப்பா இப்படிதான் உன்னை தூங்க வைப்பாங்க. எங்கேயும் போகணும்னு நினைக்கிறாங்க. நீ ரொம்ப மணி நேரம் கூப்பிட்ட, நீ வரல, அதனால அங்க போயிட்டான். அக்கா அக்கா எங்க எங்க இருக்காங்க? சோபி அக்கா எங்க? சோபி அக்கா எங்க? சோபி அக்கா எங்க? வா, நம்ம சாமி கும்பிட்டுட்டு போய் பொம்மை வாங்கிட்டு அப்புறம் ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் சாப்பிட்டு மடி ஜூஸ் குடிக்கணும். மடி பொம்மை சரியா? சொல்ல ஓகே சொல்ல ஓகே. ஹைஃபை என்கிட்ட தம்பி வாங்க 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 வாங்க, சாமி கயிறு வாங்க பாப்பா. என்ன பண்றீங்க? திருக்கல்யாணம் அப்படின்னா எல்லாமே தெரியும், எனக்கே தெரியாது. தாலி கயிறு கட்டிடுவோம். அது வந்து புருஷங்களுக்கு வந்து ஆயுசு கெட்டி. புருஷனோட ஆயுசு முடிஞ்சா புருஷன் தானே போடணும். முடிச்சு போட்டப்ப நம்ம நினச்சிக்கணும், நம்ம வேலைக்கு போகிற ஹாஸ்பிட்டல் நமக்கு எது நல்லபடியாக வீட்டுக்கு வந்து நினச்சிக்கணும். எனக்கு தெரியாத நிறையா நல்ல விஷயம் சிறுதிக்கு இங்கே வந்து சாமிக்கு பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் நடந்துச்சு. அதனால் மஞ்சள் கயிறு வாங்கிட்டு நாம கட்டிக்கிறோம். ஓகேவா? கல்யாணம் பண்ணிட்டோம் நான் சொல்லிட்டு. வெயில் காலத்தில் ஃபுல்லாக போட்ட பையன் பார்த்துருக்கீங்களா? பார்த்துக்கோங்க, எங்கள் தங்கத்தை பார்த்துக்கோங்க. இன்னைக்கு தங்கம் வந்த நேரம் கோயிலில் சாமிங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. நாங்கள் சரி மருதமலை போக முடியல, பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். கடைசியாக நல்ல நாள் பாட்டு வந்துருக்கு. நல்லா பரவாயில்ல. தம்பியை கூட்டிகிட்டு போய் உள்ள சாமி கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கி அப்புறமா வெளியே கூட்டிட்டு வந்தாச்சு. தன்வந்து விட மாட்டாங்க. குழந்தையெல்லாம் உள்ள வருவாங்க. தன்வந்து குழந்தையா இருக்கிறப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பான். அப்படி தன்வந்து உள்ள போயிட்டு அல்ல சாமி போனியா? போய் பார்த்துருவோம். போனியா? சொல்றா. போனியா? 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 டென்ஷன் ஆகுது. நான் மொத்தம் கொடுத்தாலே உனக்கு சும்மா
தெரியுமா மொத்தம் கொடுத்துட்டே இருந்தது நினைக்கிறாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு நம்ம வீட்டு வாங்க இப்போதான் காற்று வாங்குறான் மொட்டையா. பேச்சுமா எல்லாத்துக்கும் ஹாய் சொல்ல. எல்லாம் எப்படி இருக்கீங்க? பிடிக்கலான்னு தெரியுமா முத்து கொடுக்குறீங்க இதை வாங்கிக்கோ. இவனுக்கே முத்தம் கொடுத்துட்டா வேணும் முறைக்கும். உனக்கே நான் முத்தம் கொடுக்குறேன்னா கண்வந்து கொடுத்த மிச்ச முத்தம் தான் நீ வாங்குற. ஆமா ஆமா. அப்பா வராங்களா கார் எடுத்துட்டு? ஆமாம் அவங்க வராங்க. இப்போ பாருங்க வண்டி நவுறுது. ஸோ இந்த கார் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் எங்கள் சுருதிக்கு வேறு பசி வந்துருச்சு. எங்கே காணும்? இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கார் வீடியோ பார்ப்பார் சுருதி. போட்டு பார்க்கட்டுமா? சரி அப்படியே சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் பசி எடுத்துச்சு. ஆனால் கோயிலுக்கு போயிட்டு இருந்தால் ஒரு மாதிரி மங்களகரமாக இருக்கும் இல்லைங்க? போட்டெல்லாம் வச்சுட்டு வேணும். ட்ரெயினில் போகலாமா? எங்கள் சோபி தன்வந்த சூப்பராக பார்த்துக்குது. ஏன் சுருதி? சோபி தன்வந்த பயங்கரமாக பார்த்துக்குதுல்ல? இப்படியே இருந்தால் போதும் கடைசி வரைக்கும். தூங்கிட்டான். எங்கள் சோபிக்குலாம் அவங்க தம்பிலாம் ரொம்ப பாசம். நாங்கள் வந்தாலே எங்கள் சோபிக்கு ஒரே ஜாலி. அதான் தூக்கிச்சு போகலாம். அக்கா தங்கச்சி இல்லை அம்மா. ஏங்க சோ அக்கா தம்பி விட அம்மா பையன். இங்கே பாருங்க இவன் முடிச்சுக்கிட்டான். சாப்பிட்டு சுருதி ஃபோக்கஸ் பண்ணு. சுருதி வீட்டுக்காரர் பார்த்துக்கோங்க. மட்டன் பிரியாணியா? கோயிலுக்கு போயிட்டு இந்த ஐடியா கொடுத்தது எங்கள் சுருதி. தூண்டுனது நான். அவ்வளோதான், நம்ம சாப்பிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். எனக்கு இவ்வளோ தான் சாப்பாடு. கொஞ்சம் என்ன பேச்சுற? எனக்கு பெருமை புரியவே இல்லை. கோயிலுக்கு கூட்டு வந்து நேரம் வீட்டுக்கு கூப்பிட்டு போகாம எங்க பெருமை கூட்டு ஊர் சுத்துறீங்கன்னு கேட்கறான். நட்டுக்குதுங்க என்ன சுருதி இத்தனை நாயும் பேசுறான்? உங்க அப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு தம்பி பேசிக்கிட்டு இருக்கான்னு போய் காமிச்சிட்டு பாரு அவங்க மட்டும். தன்வந்தே சி தன்வந்தே தான் வருது. ரிஷந்தே ரிஷந்தே சும்மா சொல்லு பிடிக்கிட்டு வராமா. சரிம்மா சரிம்மா. சரியான நாயம் பேசிட்டு வரான் எங்ககிட்ட ரிஷந்து. எடுத்து போய் ஸ்லாப் வச்சுட்டு வா. ஸ்லாப் வச்சுட்டு போ. பெரியப்பா கூப்பிடுறாங்க பாரு. தன்வந்தே அப்பா கூப்பிடுறாங்க. இந்த ரூம் இருட்டா இருக்கான். போட்டிக்கிறா எங்கம்மா? அப்பாட்ட பேசல. அப்பாட்ட பேச சொல்லு. அப்பாட்ட பேச சொல்லு. அப்பாட்ட சொல்லு. ஹார்லிக்ஸ் வேணுமா வேணாமா? ஆயாங்க செல்ல பாத்துரு. தன்வந்த் பெரியப்பாட்ட கொண்டே கொடுத்துரு. டேய் தன்வந்தா தன்வந்த். ஐயோ இந்த சாவி போடு. போட மாட்டியா? ஓ உனக்கு அந்த சாவி நம்ப வேற மாட்டேங்கிற. ஏன்டா அது பைக் சாவிடா. கதை திறக்கலாம். அதில் மாட்டினா திறந்துக்குச்சுன்னு அர்த்தமா? சாவி எடுத்துறேன். ஏன் அதில் சாவியே இல்லை சுருதி. எந்த சாவியும் போடாது அதில். சாவி போட்டு வரேன். நீ அவனுக்கு மேல பிடிச்சிக்க. இது பிடி. சாவி பிடி. சாவி பிடிச்சி தர. சாவி எடு. திரு போடு. இந்தா இந்த சாவி போடு. இதான் திறக்கும். தர அந்த சாவி போடு. தர தர. திருப்ப உள்ள விட்டு திருப்புண்டா. உடனே திறக்கூடாது. தர திறந்துட்டான். கரெக்டாக மிளகாத்தூள் எடுப்பாங்க. எடுத்துட்டியா? பூட்டிடு.
கூட்டு அது வந்து 3 பாக்கெட் எதுக்கு எடுத்த? ஒரு பாக்கெட் மட்டும் பிரிச்சு 2 பாக்கெட் உள்ள வச்சிரு. தன்னந்து என்னது? காப்புக்கவா? இங்க வா. இதுல பெரியப்பாட்ட கொடுத்துரு. பெரியப்பாட்டா அப்படிக்கும் சுருதி பால் அடுப்புல வைய. ஹார்லிக்ஸ் எடுத்துட்டானா? கொண்டா பால் ஊத்துறேன். தன்னன் கொண்டா பால் ஊற்றி தரேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 2வது ஜுவல்லரி செட்டையுமே நம்ம வந்து பார்சல் போட வந்தாச்சு. இது வந்து யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரை பரப்பு. அவங்க தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட் சொன்னாங்க. அட்ரஸ்லாம் வாங்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கெல்லாம் போகணுன்னால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்சல் போட போகிறோம். அதுக்கப்புறம் காமிச்சியா? சூப்பராக ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்சது. அதான் மனசில் ஒரு பாரமே இறங்குது பாருங்க. இந்த ஒரு பாசத்தில் பல மாதமாக வீட்டில் வச்சுட்டேங்க. 4 ஆச்சு. ஒரு வழியாக நம்மளோட கடமை முடிஞ்சது. இவ்வளோ பெருசாக நினைக்கி வாங்கலாம். சின்னதான் வாங்கணும். எவ்வளோ பெருசாக வாங்கல. பேர் மட்டும் தான் நான் வேற என்ன எடுக்க போகிறேன். முத்துப்பாண்டி மகேஸ்வரி அவங்க பேர் தான் சொல்லணும்ல. 2வது நேரம் செட்டு